லைவ்ல வந்து அமித் ஒரு ஹாஃப் அன் ஹவரா சொல்லிட்டுருக்காரு பாரு கிட்ட அவங்க தான் வந்து டீ போட்டு கொடுக்கணுன்னு. பட் பாரு வராமல் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து கமர்தினை வந்து காலில் போட்டு விட சொல்கிறாங்க. அவரும் உட்காந்து போட்டு விட்டுட்ருக்காரு. அப்போ வந்து சும்மா ஏதாச்சும் லவ் சாங் ஏதாச்சும் பாடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கமர்தின் வந்து பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. காலில் போட்டு விட்டுட்டே கொஞ்ச நேரத்தில் இவங்க வராங்க, அரோரா வராங்க. அரோரா வந்த உடனே வந்துட்டு அவங்க அங்கேருந்து ஓடி வந்து திரும்ப அரோராவும் சேர்ந்து பாடுறாங்க. உடனே ஏய் நீ வாய மூடு, நீ மட்டும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா வந்து மன்னிப்பாயா மன்னிப்பாயா சாங் பாடிட்டு கமர்தினை பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அது செகண்ட் வீக்கில் நமக்கு ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, அதுக்காக இது அப்படின்னு. கமர்தினை அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இங்கே பார்த்தும் சிரிக்கிறாரு, அங்கே பார்த்தும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்வதி வந்து திருப்பி நெயில் பாலிஷ் போட்டு விட சொல்கிறாங்க கமர்தினை காலில். அவர் அதுக்கப்புறமா நெயில் பாலிஷும் போட்டு விட்றாரு. மீன்வைல் இங்கே வந்து அமித் வந்து திருப்பி பிரச்சனை பண்ணாரு, எனக்கு வந்து பார்வதி தான் வந்து டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ கனி வந்து சொல்கிறாங்க பார்வதி டீ போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு. திருப்பி திவ்யா வந்து பார்வதியை வந்து கூப்பிட வராங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்வதி இப்போ வராங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மீன்வைல் இது நடந்துகிட்டே இருக்கும்போதே வினோத் நடுவில் வராரு. அவர் வந்துட்டு நான் உங்கள் கையை அமுக்கி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என் கையை ஒடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை அமுக்கி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க இது என்ன கொஞ்சம் நேரம் நடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் கமர்தின் கேட்குறாரு, ஓ அப்போ இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து பார்வதிக்கு கால் அமுக்கி விடும்போதே மாய்ஸ்சரைசர் போட்டு விடும்போதே திரும்பி அரோராவை பார்க்குறாரு. உடனே அங்கே என்ன பார்வை, அங்கே பார்க்காதீங்க இங்கே பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளே என்னதான் நடக்குது, இந்த சண்டே எல்லாம் சும்மா பொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க போல இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.